சாந்தி 4/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். அவ்வக்த முரளி ரிவைஸ் 1/4/92 வருஷம் மதுபன். இன்றைய முரளிலிருந்து அவ்வக்த முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்? பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்? எந்த குழந்தைகளை பாபா பார்த்து கொண்டிருந்தார்? முரளி கேட்கும்போது கவனமா கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைச்சிடும். இரண்டாவது கேள்வி, ஸ்நேகி ஆத்மாக்கள் ஒவ்வொரு சமயமும் சகயோகம் கிடைக்கிறது, இதற்கு காரணம் என்ன? ஸ்நேகி ஆத்மாக்கள் ஒவ்வொரு சமயமும் சகயோகம் அல்லது உதவி கிடைக்கிறது, இதற்கு காரணம் என்ன? மூன்றாவது கேள்வி, எதன் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும்? எதன் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும்? நான்காவது கேள்வி, உலக மாற்றத்தில் யார் நிமித்தமாகி இருக்கிறார்? உலக மாற்றத்தில் யார் நிமித்தமாகி இருக்கிறார்கள்? அஞ்சாவது கேள்வி, யார் சம்பூர்ண பரிஸ்தா? யார் சம்பூர்ணன முழுமையான, யார் சம்பூர்ண பரிஸ்தா? ஆறாவது கேள்வி, ஞானத்தின் அர்த்தம் என்ன? ஞானத்தின் அர்த்தம் என்ன? ஏழாவது கேள்வி, யார் மகாதானி? யார் மகாதானி? fill in the blanks. முதலாவது, சதா டேஷ் அனுபவத்தை யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் செய்கிறார்கள். சதா டேஷ் அனுபவத்தை யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் செய்கிறார்கள். இரண்டாவது, டேஷ் ஆகுவதற்கான லட்சியம் வையுங்கள். டேஷ் ஆகுவதற்கான லட்சியம் வையுங்கள். மூன்றாவது, உலக மாற்றத்திற்காக டேஷ் உடைய ஆத்மாக்கள் வேண்டும். உலக மாற்றத்திற்காக டேஷ் உடைய ஆத்மாக்கள் வேண்டும். நான்காவது, பரிஸ்தா என்றால் டேஷ். பரிஸ்தா என்றால் அவர்களுக்கு டேஷ் இல்லை. பரிஸ்தா என்றால் அவர்களுக்கு டேஷ் இல்லை. கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும்.
கிடைச்சிருக்கா எல்லாருக்கும்? முதல் கேள்வி, பாப் தாதா எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருந்தார்? எந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்? பார்த்துக்க தன்னுடைய ஸ்நேக பாவனை மூர்த்தி, தன்னுடைய ஸ்நேக பாவனை மூர்த்தி ஆத்மாக்களையும் மற்றும் ஞான சொரூப யோகி ஆத்மாக்களையும் பார்த்து கொண்டிருந்தார் இல்லையா? பாபா யார் பார்த்துட்டு இருக்காரா? ஸ்நேகம் நிறைந்த மூர்த்தி ஆத்மாக்களையும் ஞானம் நிறைந்த யோகி ஆத்மாக்களையும் பார்த்து கொண்டு இருந்தார். இரண்டாவது கேள்வி, ஸ்நேகி ஆத்மாக்கள் ஒவ்வொரு சமயமும் சகயோகம் கிடைக்கிறது, அதற்கு காரணம் என்ன? ஸ்நேகி ஆத்மாக்கள் மனதால் வாயால் சதா பாபா பாபா என்று சொல்கிறார்கள். இந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு சமயமும் அவங்களுக்கு சகயோகம் அல்லது உதவி கிடைக்கிறது இல்லையா? மனசுலயும் சொல்லணும், வாயிலையும் சொல்லணும். அந்த ஸ்நேகி ஆத்மாக்கள் தான் மனதாலையும் வாயாலையும் சதா பாபா பாபா என்று சொல்கிறார்கள். இக்காரணத்தினால் ஒவ்வொரு சமயமும் சகயோகம் கிடைக்கிறது. மூன்றாவது கேள்வி, எதன் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும்? கவனம் இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, பாவனை சொரூப ஆத்மாக்கள், பாவனை சொரூப ஆத்மாக்கள் இன்னும் நிறைய பேர் சகஜமாகவே வருவார்கள். எனவே சேவையின் லட்சியத்தில் ஞானி யோகி ஆத்மாக்களின் பக்கம் அதிக கவனம் இருக்க வேண்டும். நான்காவது கேள்வி, உலக மாற்றத்தில் யார் நிமித்தமாகி இருக்கிறார்கள்? அதுக்கு பாபா பதில் சொல்றாரு, உலக மாற்றத்தில் இரண்டு சொரூபத்தின் சமநிலை ஆத்மாக்கள், இரண்டு சொரூபத்தினுடைய சமநிலை உடைய ஆத்மாக்கள் தான் நிமித்தமாக ஆகிறார்கள். அதாவது ஞானம் நிறைந்த பாவனை, ஞானம் நிறைந்த பாவனை உடைய ஆத்மாக்கள், ஸ்நேகம் நிறைந்த யோகி ஆத்மாக்கள். அஞ்சாவது, யார் சம்பூர்ண பரிஸ்தா? இதெல்லாம் சொல்லிடுவீங்க, வரதான். யார் சம்பூர்ண பரிஸ்தா? பற்றுதலின் சூட்சும கயிறுகளை முடித்துவிட்டு பறக்கும் கலையில் பறக்கக்கூடியவர்கள்தான் சம்பூர்ண பரிஸ்தா. அடுத்தது ஆறாவது கேள்வி, ஞானத்தின் அர்த்தம் என்ன? ஞானத்தின் அர்த்தம் புரிந்து கொள்ளுதல், அதாவது தனது ஆத்மாவின் நிலை மற்றும் தன்னுடைய சரீரத்தை பற்றியும் புரிந்து கொள்ளுதல் ஆகும். பெரிய ஆத்மா மட்டும் புரிஞ்சுட்டா போதும் இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் பாபா சொல்றார், ஞானத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஞானத்தினுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளுதல். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நாலேஜ் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். தனது ஆத்மாவுடைய நிலை மற்றும் தன்னுடைய சரீரத்தை பற்றியும் புரிந்து கொள்வது ஆகும். ஏழாவது, யார் மகாதானி? மனதின் மூலம் சக்திகளை மற்றும் கர்மத்தின் மூலம் குணங்களை தானம் செய்வதுதான் மகாதானி ஆவது ஆகும். fill in the blanks. சதா டேஷ் அனுபவத்தை யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் செய்கிறார்கள். சதா ஆடாத அசையாத நிலையின் அனுபவத்தை யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் செய்கிறார்கள். யோகா நிரம்பி இருக்கு அப்படின்னா, நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறீங்க யோகத்துல அப்படின்னா, அதுக்கு பாபா என்ன சொல்றாரு? எப்பொழுதுமே எப்படி இருக்கணுமா? ஆடாத அசையாத நிலையின் அனுபவத்தை யோகம் நிறைந்த ஆத்மாக்கள் தான் செய்கிறார்கள். இரண்டாவது, டேஷ் ஆகுவதற்கான லட்சியம் வையுங்கள். பாவனை மற்றும் ஞான சொரூபம் ஆகுவதற்கான லட்சியம் வையுங்கள்.
மூன்றாவது, உலக மாற்றத்திற்காக டேஷ் உடைய ஆத்மாக்கள் வேண்டும். உலகத்தை மாற்றுவதற்கு எந்த மாதிரி ஆத்மாக்கள் தேவை? உலக மாற்றத்திற்காக டேஷ் உடைய ஆத்மாக்கள் வேண்டும். உலக மாற்றத்திற்காக மிக சூட்சமமான சக்திசாலி நிலையுடைய ஆத்மாக்கள் வேண்டும். சூட்சமமான சக்திசாலி நிலையுடைய ஆத்மாக்கள் வேண்டும். அவங்கதான் உலகத்தை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். நாலாவது, பரிஸ்தா என்றால் டேஷ் இல்லை. பரிஸ்தா என்றால் அவர்களுக்கு பழைய உலகத்தோடு எந்த உறவும் இல்லை. அவங்கதான் பரிஸ்தா. பரிஸ்தா என்றால் அவர்களுக்கு பழைய உலகத்தோடு எந்த உறவும் இல்லை. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.